இப்ப அதுலயே பல பேர் பதற்றத்துல தடுமாற ஆரம்பிச்சிருக்கிறது நேத்துல இருந்தே விளங்குது. விளங்குது. ஆமா. முக்கியமா நாமல் ராஜபக்சனுடைய பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாமல் ராஜபக்ச பெருசா ஒரு ட்வீட் ஒரு பண்ணியிருக்காருன்னா இதான். அப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல கூட நாமல் ராஜபக்ச சொல்றாரு. ஆமா, இது வந்து பெரிய ரகசியம் இல்ல. ம். நான் வந்து பிள்ளையான பார்க்க போனோம் தான். இத 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 கண்டுபிடிக்கவா இங்க இருந்து பிரான்ஸ் வரைக்கும் போனீங்க போனீங்க. அப்படின்னு சும்மா நக்கலா பேசுறாரு. ம். பசத் மௌலானா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க. நான் இலங்கைக்கு வந்து இது மாத்திரமல்ல, ஆமா. இன்னும் பல விஷயங்களை பத்தி நான் வாக்குமூலம் கொடுக்க ரெடியா இருக்கேன் ஆமா. அப்படின்னு அதாவது அந்த சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் இருக்கல. ஆனா சந்தேகம் வருது தேர்ட் பார்ட்டி, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அதான், அதான். இவருக்கு வந்து இப்படித்தான். இப்ப இது ஈஸ்டர்லையும் கூட பாருங்க, பிரதான சூத்திரதாரி சாரா நசீம்னு சொல்லிவிட்டாரு. ஆமா. இப்ப தான் நேத்து நீதிமன்றத்துல சுரேஷ் சலை தான். சுரேஷ் சலை தான் இதுல பிரதான சூத்திரதாரி. இவர் இயக்குனது யாருன்னா கண்டுபிடிப்போம். ஆமா. வட போச்சா இப்ப புக் அந்த என்ன நிலைமைன்னு புத்தகத்தை தெரியல. கிழிச்சு தூக்கி குப்பையில போடத்தான் இருக்கு. அநியாயம். 1500 2000 கொடுத்து வாங்கினவங்களுக்கு அநியாயம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் எல்லோருக்கும். வழமையாவே எங்களோட நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். உலகத்துல என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். ஆனா இன்னைக்கு வழமைக்கு மாறா ஒரு நபர் என்னோட வந்து கலந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம் டில்ஷன் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க முதல்ல இந்த நிகழ்ச்சியை பத்தி? நல்லது, நல்லா செஞ்சுக்கிட்டு போறீங்க. நம்ம நண்பர் அருண் வந்து இன்னைக்கு அவரோட தனிப்பட்ட ஒரு தேவைக்காக வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரு. அது மட்டும் தெரியும். அப்ப இன்னைக்கு அவரோட இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆமா. செய்வோம். நாங்க இன்னைக்கு நிறைய பேச இருக்கு தானே. ஆமா. சோ இப்ப நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்க விஷயம் தான் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இல்லையா? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இது மும்முரமா இந்த விசாரணைகள் ஆரம்பிச்சு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நேற்று நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்ட பல தகவல்கள் வந்து இந்த நாட்டே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பெரிய விஷயமாக்கி இருக்கு. ஏன்னா இப்ப அதுலயே பல பேர் பதற்றத்துல தடுமாற ஆரம்பிச்சிருக்கிறது நேத்துல இருந்தே விளங்குது. விளங்குது. ஆமா. முக்கியமா நாமல் ராஜபக்சனுடைய பதிவு. ம். எக்ஸ் தளத்துல அவர் போட்ட பதிவு வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. அதை வாசி காட்டிட்டோம் நம்ம. இட் இஸ் நோ சீக்ரெட் தட் ஐ விசிட்டட் TMEP லீடர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன், ஆல்சோ நவுன் as பிள்ளையார், ம். while he was in prison in 2018 or 19. In fact, prison records of my visits are very much available. At the time, he was party to the alliance contesting both the 2015 presidential election and the 2018 local government election. இத ஃபுல்லா வாசிக்கிறது நல்ல பெரிய பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாமல் ராஜபக்ச பெருசா ஒரு ட்வீட் பண்ணிருக்காருன்னா இதான். ஆமா, ஆமா. இதுலயே விளங்குது ஏன் கொஞ்சம் தடுமாறாரு. அதுவும் இப்ப சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிங்களத்துல சொல்லுவாங்க ஹெரேன தபாலிங் உத்தர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அடுத்த நிமிஷமே இந்த பதில். ஆமா. அது சரி. இப்ப இவர் வந்து எக்ஸ் பதிவெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியுமே இப்ப நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அழைப்பாங்க. ரைட்டா? இப்ப ஏன்னா பேர் வந்துருச்சு இந்த வழக்குல வந்து. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, வெசல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச 3 பேரும் போனாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல கூட நாமல் ராஜபக்ச சொல்றாரு. ஆமா, இது வந்து பெரிய ரகசியம் இல்ல. நான் வந்து பிள்ளையான பார்க்க போனோம் தான். இத 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 கண்டுபிடிக்கவா இங்க இருந்து பிரான்ஸ் வரைக்கும் போனீங்க அப்படின்னு சும்மா நக்கலா பேசுறாரு. மக்கள் பணத்தை செலவழிச்சு மக்கள் பணத்தை செலவழிச்சு இந்த இத கண்டுபிடிக்க போனீங்க. පිල්ලයන්න බලන්න මයිති බඳනාගාරය තාපෙන් පැල්ල නෙවෙයි ගියේ. බඳනාගාරේ නීතියානුකූලව එළිය කිවිලි අස්සම් කළා තමයි බලන්න ගියේ. සහ ඌ හම්බෙච්ච වෙලාවේ බඳනාගාරේදාරෙක් ළඟ හිටියා. ඒක තමයි මේ රටේ නීතිය. ඉතින් ප්‍රංශයට ගිහිල්ලා මහජන මුදල් වියදම් කළා ප්‍රංශයට ගියේ නාම රාජපක්ෂ, මහින්ද රාජපක්ෂ, බැසිල් රාජපක්ෂ පිල්ලයන් බලන්න ගියාද කියලා අහන් එන්න නම් හරි අපරාධයක්. මොකද මෙච්චර දුර ගිහිල්ලා මහජන මුදල් වියදම් කරගෙන මහා මුලකාරයෙක් හොයන්න කියලා ප්‍රංශයට ගිහිල්ලා ඒ ගිහපු කෙනා කියලා තියෙන නාමල් පිල්ලයන් බලන්න ගියාද කියලා. ඒක අපරාධයක්. මහජන මුදල් අභාවිතයක්. இது வந்து இவருக்கு தெரியாது. இதுல என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அசாத் மௌலானா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறது இவருக்கு ஃபுல்லா தெரியாது. எப்படியும் நியூஸ்ல சொன்ன விஷயங்கள், அதை நீதிமன்றத்துல பேசின நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இவர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. அதை தாண்டி பல விஷயங்கள் பி ரிப்போர்ட்ல இருக்கு. சிஐடி பணிப்பாளர் சானியா பேசேக் உட்பட குழுவினர் மெனக்கட்டு போயிட்டு அங்க தூதுவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. දැන් බලන් ගියාම ඒ රූකඩේ අන්තිම නූල තිබිලා තියෙන්නේ JVP ගාතේ. මොකද පාස්කු ප්‍රහාරයේ ෆයිල් යට ගහපු නිලධාරියාට උසස් වීම දෙන්නයි. ඒ නිලධාරියාම යවන්න කට උත්තර ලියා ගන්නයි. පාස්කු ප්‍රහාරය සංවිධානය කරපු ක්‍රියාත්මක කරපු අයගේ දෙමව්පියන් ජනතා විමුක්ති පෙරමුණේ ක්‍රියාකාරී සමාජිකයෝ වෙන්නයි. ඔහුගේ ඒ පුද්ගලයාගේ පියා JVP එකේ ජාතික ලැයිස්තුවේ ඉන්නයි. අද උන්ගේ දේශපාලන වේදිකාවෙන් යලා ෆයිල් එක යට ගහපු කෙනාට පරීක්ෂණ කටයුතු බාර දෙන්නයි.
ඒ පරීක්ෂණ කටයුතු දේශපාලනික වශයෙන් රාජපක්ෂලා පිළියම් බලන්න ගියා කියලා කටුතරයක් ලියා ගන්න ප්‍රංශයට මහජන මුදල් වියදම් කරලා ගියපු විදිය බැලුවම පැහැදිලිවම දැන් නම් පේන්නේ අන්තිම නූල තිබිලා තියෙන JVP ගතේ තමයි. මොකද බලනහර කපන அசாத் மௌலானா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கும் அவருடைய மனைவி குடும்பத்துக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, நான் இலங்கைக்கு வந்து இது மாத்திரமல்ல இன்னும் பல விஷயங்களை பத்தி நான் வாக்குமூலம் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆமா, அதாவது அந்த புலனாய்வு பிரிவு தொடர் அந்த டைம் இருந்த புலனாய்வு பிரிவு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களோட கொலை வழக்கு, காணாமலாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் நிறைய சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நேத்து நீதிமன்றத்துல கூட பேசப்பட்ட முக்கியமான விஷயத்துல அசாத் மௌலானா ஈஸ்டர் அட்டாக் பத்தி சொன்னது மட்டுமில்லாம இதுகளை பத்தியும் சொல்லியிருக்காரு. பிள்ளையானுடைய குழு இந்த ராணுவ புலனாய்வு பிரிவோட சேர்ந்துகிட்டு என்னென்ன நாசகார வேலைகள் செஞ்சாங்க. இப்ப இது எல்லாமே அரச விரோதம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுறவங்க. அந்த டைம் ராஜபக்சரோட ஆட்சி காலம் தானே, அந்த ஆட்சி காலத்தை பத்தி விமர்சிக்கிறவங்க, ஊடகத்துல எழுதுறவங்க, அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துறவங்கள தேடி தேடி வேட்டையாடுவது தான் மெயின் வேலையா அவங்க வச்சிருந்திருக்காங்க. அது நேற்று நீதிமன்றத்தில் திட்ட தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதுல வேற முக்கியமா பிரகீத் டெக்னலி கூட சிவராம் அவருடைய கொலைக்கு, இப்ப சிவராம் அவருடைய கொலையில என்ன நடந்துச்சு அது வரைக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. இப்ப அதுக்கு நல்ல ஒரு லைன் ஓபன் ஆகி இருக்குது. இதுல அசாத் மௌலானா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த குழு தான் காரணம். இப்ப அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா இருந்தா இந்த எல்லா கேஸுமே வந்து முடியற மாதிரி ஒரு தகவல். பல கேசுகள் முடியும். அசாத் மௌலானா நாட்டுக்கு வந்தான்னு சொன்னா, ஆனா நிச்சயமா பல பேரெல்லாம் அவர் டார்கெட் பண்ண வாய்ப்பு அதிகம். நினைக்கிறேன் பிரான்ஸ்லயே அவர் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கணும்னு. இப்ப அவரை வந்து நாங்க நல்லவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல அநியாயங்களுக்கு பெயர் போன பிள்ளையான் சொல்லப்படுது, நீதிமன்றத்துல அப்படிதான் சொல்லப்படுது. இதுக்கு ஒரு வாக்குமூலம் வழங்கப்படுது. அவருக்கு துணையா இருந்தது இவர் தான், பிரத்யேக செயலாளர். அவருக்கு பல விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப அவர் ஏதோ மனமாறி எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே இங்க வந்து சொன்னார்னு சொன்னா சட்ட ரீதியா நடவடிக்கை இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எதிராக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு நேத்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா, இந்த சுரேஷ் அலையோட உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கறத திலீப பீரிஸ் வந்து சுட்டி காட்டி இருக்காரு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த கொஞ்ச நாளாவே முக்கியமான சாட்சிகள் எல்லாமே வந்து மர்மமான முறையில உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த சுரேஷ் அலையோட பாதுகாப்பையும் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி இருந்தாங்க. நேத்து கூட இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னா, நேத்து நீதிமன்றத்துக்கு கூட அவர் அழைத்து வரப்படும் போதும் சரி, எல்லாம் மீண்டும் அழைச்சிட்டு போகும்போதும் சரி, பலத்த பாதுகாப்பு. முன்னாலும் பின்னாலும் STF ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஜீப் ஒன்று பின்னுகால போகுது. அது மாத்திரமல்ல, இது வரைக்கும் இப்ப ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்துட்டோம், ரைட், பல பேர் வந்து பார்த்துட்டோம். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் வழங்கப்படாத பாதுகாப்பு சுரேஷ் அலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் துப்பாக்கி தாங்கி STF அதிகாரிகள் குற்றவாளி கூண்டுக்கு அருகில் இருக்காங்க. முக்கியமான வழக்கு. இந்த வழக்குல பல பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. திமிங்கலங்கள்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் திமிங்கலன்னா அது யாரும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியும் தானே, புது சொல்ல தேவையில்லையே. அவங்க தான் பதற்றத்துல இருக்காங்க. ஆனா உண்மையும் கவலை என்ன, 2 நாள் அவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டாங்க. 18ஆம் தேதி 19ஆம் தேதி 20ஆம் தேதி முடிஞ்சு போச்சு, சம்பவம் ஆகிருச்சு. அப்ப அதுக்கு நாக பொறுப்பு இல்ல. செஞ்ச பாவங்கள் அநியாயங்கள் அப்படி அதெல்லாம் இப்ப ரிப்பீட் வேலை செய்யுது. அதான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க தகவல்கள் எப்படின்னா, இந்த 2017 இருந்து இதுக்கு திட்டம் தீட்டி இருக்காங்க. அதாவது அந்த குழுவை வச்சு ஏதாவது பண்ணியே ஆகணும், வழி நடத்தி இருக்காங்க, வளர்த்திருக்காங்க. கோழி குஞ்சுகளை வளர்க்குற மாதிரி 2000 ஒரு கட்டத்துல இருந்து 2017 இருந்தே இவங்களை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த கோழி குஞ்சுகளை சின்னதுல இருந்து எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் இங்க இருந்தா போயிருக்கு. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணது அசாத் மௌலானா. ராணுவ புலனாய்வு பிரிவு வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இதை ஹேண்டில் பண்ணி இவர் தான் கேஷ் கொடுக்குறாரு, குடும்பங்களை பார்த்துக்கிறாங்க, எல்லா வேலையும் நடந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம், 2 பிளான் இருந்தது உங்ககிட்ட. ஒன்னு பிளான் ஏ வந்து தெற்குல வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறது தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான். ஆமா, வடக்குல வந்து வடக்குல இருக்க ஆர்மி கேம்ப்ஸ் நோக்கி போயிட்டு வெடிச்சுக்கிட்டு இறந்து அது பெரிய ஒரு சமூக காத்தலன், ஒரு மேஸ் இது ஒரு கொலையை செய்யறதுக்கு இவங்க ரெடி ஆகியிருக்காங்க. 2மே சரிவராத பட்சத்துல தான் ஈஸ்டர் அட்டாக்கை டார்கெட் பண்ணி இவங்க செஞ்சிருக்காங்க. எலெக்ஷன் நெருங்குற நேரம் இது நடந்திருக்கு. அதுவும் அந்த கிறிஸ்தவ மதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இதோட முக்கிய காரணம் வந்து இந்த எங்களுடைய முஸ்லீம் மக்கள் மேல ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான் இவங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் கடைசியில அது அப்படித்தான் நடந்துச்சு. இரங்களுக்கு இடையில தான் மதம் இருந்த சமூகத்துக்கு இடையில தான் அந்த கடைசியில பிரச்சனையாக போனது. ஆனா அதோட தாக்கம் இப்ப வரைக்குமே இருக்கு. ஆமா, இப்ப நாங்க வந்து எங்களுடைய சமூகத்துல இல்லைனாலுமே கூட பல பேர் இந்த மனசுக்குள்ள இனவாதம் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா, அவங்க ஒரு முஸ்லீம் நபரை சமூகத்துல சொசைட்டில பார்க்கும்போது கூட இந்த ஒரு ஞாபகம் அவங்களுக்கு மறுபடியும் வருது. அதோட தாக்கம் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய ஆடைகள் கூட
சந்தேகத்திற்குட்படுத்தப்பட்டது. நல்ல உதாரணம் பலஸ்தீன் சார்பா ஆதரவா பேசும்போது ஒரு சோஷியல் மீடியாவுல பலஸ்தீனுக்கு ஆதரவா யாராவது பேசினா அதை கீழே கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஒரு இஸ்லாமிய நாட்டுக்காக நாங்க ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடாங்க வரும். அதே மாதிரி தான் தமிழ் ஈழமும் இப்படித்தான் கேட்டாங்க. கேட்டுத்தானே இன்னைக்கு இது பிரச்சனை. இது மாதிரி தான் பாலஸ்தீனும் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறது. அந்த மாதிரி பழகிட்டாங்க இங்க இருக்கவங்க. அது இனி மாறுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். மாறாமே விடலாம் வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சுய அரசியல் லாபங்களுக்காக இப்போ அரசு புலனாய்வு பிரிவு அப்படின்னு சொன்னா என்ன, மக்களோட பணத்துல இருந்து தானே இவங்க எல்லாருக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி செலவு பண்ண நாமல் ராஜபக்ஷ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மக்கள் பணத்தை செலவழிச்சு பிரான்ஸுக்கு போயிருக்கீங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருக்கீங்க. அவருக்கு வந்து இப்ப இது வந்து அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லையே. எதுக்கு பிரான்ஸ் போயிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு வரணும்? இது ஒரு சின்ன மேட்டர் தானே. இந்த ஈஸ்டர் அட்டாக் வந்து ஒரு ஜுஜுப்பி சின்ன மேட்டர். அப்படி அப்ப அந்த அந்த என்ன பாட்டு தான் அவர் பேசுறாரு. நான் சொல்ல சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ இல்ல. குற்றம்னு சொன்னாலே அதுக்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டியது விசாரணை அதிகாரியோட கடமை. நிச்சயமா அதைத்தான் இவங்க செஞ்சிருக்காங்க. அதோட அதுக்கான சரியான சட்ட ரீதியான எல்லாம் சரியா பிளான் பண்ணி தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அது எந்த பிள்ளையும் இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி ஆதாரங்களை திரட்டிட்டு வந்துட்டாங்க, வாக்குமூலம் பெற்றுட்டு வந்துட்டாங்க, பி ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகிருக்கு. அது மாத்திரமா இல்ல, இப்ப இது வந்து இப்ப அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தை வச்சுதான் ராஜபக்ச தரப்பு சுரேசலை சம்பந்தமெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அது அப்படி இல்லை. இதுக்கு பல பேர் சாட்சி கொடுத்திருக்காங்க. இன்னொருத்தருக்கான கலீல், பிள்ளையானோட சிறையில் இருந்த கலீல்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட பிள்ளையான் சம்பந்தமா பல விஷயங்கள் அம்பலமாகி இருக்கு. சோ இது வந்து அசாத் மௌலானாவுடைய ஒரு நபருடைய ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் பல பேருடைய சாட்சியங்கள், அவங்க முன் கொடுத்த வாக்கு மூலம் எல்லாம் வச்சுதான் இதுவரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்ல, சுரேஷ் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டி ஹவுன்கல்ல அவரு ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டில அசாத் மௌலானா அவருடைய குடும்பத்தோட சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது லாக் புக்லயும் இருந்திருக்கு. அதாவது இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள்ல போயிட்டு இதெல்லாம் சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள். என்ன நடக்குது ஏது நடக்குது நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், அவதானிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அசாத் மௌலானாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 5 புத்தகங்கள்ல அவர் எழுதி வச்சிருக்காரு. பிள்ளையானோட தான் அவர் வந்து பிஏவா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க, செலவுகள் மாதிரி அவர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அந்த 5 புத்தகத்தையும் வச்சு அவர் வந்து அடிப்படையா இந்த விஷயங்களை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி யூஎனுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட 94 பக்க அறிக்கை அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்க இப்ப கொடுத்த வாக்குமூலத்துல 14 பக்க அறிக்கை நேற்று நீதிமன்றத்துல மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வச்சாரு. அதுல தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா யாருமே எதிர்பார்த்திருக்கல நேத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளிவரும். இவங்களுக்கு எல்லாம் இது ஒரு இப்போ நாமல் ராஜபக்ஷவை தாண்டி அவங்களுடைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை தாண்டி அந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இப்ப ஊடக சந்திப்பு நடத்தி இல்ல ரொம்ப பதறிக்கிட்டு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன்னா, நாமல் ராஜபக்ச சொன்னாரு, இது பெரிய ரகசியமும் இல்ல, நாங்க போனது எல்லாத்துக்கும் தெரியும். மீடியாவுல கூட நான் மீடியா எனக்கு வீடியோஸ் செக் பண்ணேன். பல ஊடகங்கள், பிரதான ஊடகங்களுடைய அன்றைய எடுத்த நியூஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மஹிந்த ராஜபக்ச இருக்கார். அவர் தான் மெயினா உள்ள போறாரு, போயிட்டு பார்த்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுக்குறாரு, இப்படிதான் இவர் உள்ளுக்கு இருக்காரு, இவருக்காக நாங்க பேசணும், இனியும் இந்த தேர்தல்ல மக்கள் பிழை விட்டுறக்கூடாது, சரியான முடிவு எடுக்கணும்னு கூட நாம மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் நாமல் ராஜபக்ச இல்ல பெசில் ராஜபக்ச இல்ல. போயிட்டு பார்த்துட்டு அவங்க வேறையா வைப்பாங்க. வாய்ஸ் கட் கொடுத்தது மஹிந்த ராஜபக்ச. அங்கனே ஒரு மறைவு, ஒளிவு மறைவு இருக்கு. அப்படி அந்த வீடியோ இருந்தா காமிங்க, நாங்க அதை எட் பண்ணிக்கிறோம். ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாமல் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. 30 ஆண்டு காலமா நடந்த இந்த யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கு வந்து பிள்ளையான் அர்ப்பணிப்போட செயற்பட்டாரு. அப்ப அதுக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடனா இருப்போம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிதான் நாமல் ராஜபக்ஷ இன்னைக்கு பிரஸ் கட்ல சொல்லியிருப்பாரு. எது இருக்கோ இல்லையோ, இந்த யுத்தத்தை வச்சுதான் அவங்க அரசியல் நடக்க போகுது. குழப்பம் நடத்திட்டு இனவாதம். தயவு செய்து நாங்க கேட்டுக்கிறோம், பொதுமக்களா நாங்க கேட்கிறோம், ஊடகங்களா கேட்கறது அப்புறம் பொதுமக்களா நாங்க கேட்டுக்கிறோம். இந்த இனவாத அரசியலையும் இந்த யுத்த வெற்றி அரசியலையும் கொஞ்சம் இறக்கி வைங்க. நீங்க இறக்கி வச்சுட்டு ஒரு சரியான ஒரு சட்டத்துக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு அரசியலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த இனவாத ரீதியான அரசியலையும் யுத்த வெற்றி ரீதியும் வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் செய்ய போறீங்க? அதனால தானே இவ்வளவு அழிவுகள் நடந்திருக்கு நாட்டுல. நிச்சயமா. சோ இப்படி இருக்கும்போது இப்ப இந்த சம்பவம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தான் நீங்க சொன்ன மாதிரி பிரான்ஸ்ல இருந்தாலுமே கூட அசாத் மௌலானாவோட உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சுரேஷ் சலையோட உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கு. ஏன்னா இந்த கபில சந்திரசேனவுக்கு நடந்த
சம்பவம். அது இன்னும் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ரங்க ராஜபக்ஷ அவருடைய மரணமும் நடந்திருந்தது. இவரோட மரணம் தொடர்பாகவும் நேத்து நீதிமன்றத்துல இந்த விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்ததுனால அது கொஞ்சம் வெளியில வரல வெளியில வரல அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணவரோட மரணத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நீதிமன்றத்துல முன்னிலையாகி சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மகளும் வாக்குமூலம் வழங்கி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் இருக்கல. ஆனா சந்தேகம் ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அதான். இவருக்கு வந்து இப்படித்தான். இப்ப இது ஈஸ்டர்லையும் கூட பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு புத்தகத்தை எழுதி பிரதான சூத்திரதாரி சாரா நசீம்னு சொல்லிவிட்டாரு. ஆமா, நேத்து நீதிமன்றத்துல மேலதிக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்றாரு, சுரேஷ் சுரேஷ் தான் இதுல பிரதான சூத்திரதாரி, இவர் இயக்குனது யாருன்னா கண்டுபிடிப்போம். ஆமா, வட போச்சா, அதான் நடந்திருக்கு. இனி கரைச்சி வேலை தூக்கி குப்பையில போடத்தான் இருக்கு. அநியாயம். 1500 2000 கொடுத்து வாங்கினவங்களுக்கு அநியாயம். அதுல அடி வாங்கினவங்க சஜித் பிரேமதாஸ் ஏங்கிற வரைக்கும் அதுல வந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆமா, இப்ப உதயகமன் பிள்ளைதான் இதுல மிக முக்கியமான ஆள் இந்த ரங்க ராஜபக்ஷ மரணம் தொடர்பா. ஏன்னா சும்மாவே தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுப்பாரு. இந்த பிரச்சனையிலையும் அப்படி குரல் கொடுத்து நேத்து அவரையும் கூப்பிட்டு இருக்காங்க. சரி நீங்க வாங்க. முன்னிலையாகி அவரு எங்களுக்கு தெரியும் இந்த பிரஸ் மீட்ல என்னென்ன பேசினாரு. அவரு வெளிப்படையாவே சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அவங்களுடைய மனைவி சொன்னாங்க இவங்களுடைய கணவரோட மரணத்துல சந்தேகம் இருக்கு. மனைவி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் அப்படி சொல்லவே இவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பாருங்க, அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க குளியாப்பிட்டி போலீஸ்ல. රංග නිශාන්ත මහතාගේ බිරිඳ පොලිසියට පැමිණිලි කරලා කියනවා මේ මරණය සැක සහිතයි. ඒ බව කුලියාපිටියේ මහේස්ත්‍රාත්තුමා විසින් සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල්වරයාට ඒ ලිපියේ සඳහන් වෙලා තිබෙනවා. ஆமா, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீதிமன்றத்துல போய் அப்படியே கதையை மாத்தி சொல்லியிருக்காரு. நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன், எனக்கு சட்டத்திட்டங்கள் தெரியும். நான் ஒரு சட்டத்தரணி, அதே மாதிரி ஒரு சமூக செயற்பாட்டாளர். அப்ப எனக்கு கிடைக்கிற விஷயங்களை வச்சு நான் வந்து ஊடக சந்திப்பு நடத்தலாம், ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்திருக்காரு. இப்ப எதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான். நீங்க ஊடகத்தை நடத்துங்க, ஊடக சந்திப்பு நடத்துங்க, ஆனா பொய்ய வச்சே பொழப்பு நடத்தாதீங்கன்னு தான் நாங்க சொல்லணும். சொல்ற வாய திறந்தாலே போய்த்தானே. எதுல உண்மை வருது? சுரேஷ் சாலைக்கெல்லாம் அப்பா இவ்வளவு சப்போர்ட்டா அவரு. இப்ப இன்னைக்கு சத்தத்தை காணும். சுரேஷ் சாலை சம்பந்தமா இன்னும் பேசல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுரேஷ் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா இன்னொரு பிரஸ் மீட் எப்ப வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்தோன்னு இருக்கு பதில் அவருக்கு. ஆமா, அதுலயும் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நாமளே சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி தான் நாங்க போனது ரகசியம் இல்லைன்னு, அந்த மாதிரி அவரும் ஏதாவது ஒரு கருத்தை வெளியிடுவாரா இருக்கும். சோ இப்படிதான் இந்த ரங்க ராஜபக்ஷவோட மரணம் சம்பந்தமாவும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப உதயகம்மன் பிள்ளை மக்களை தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது. அஜித் ரோகன எல்லாருக்குமே தெரியும், பிரபலமான ஒரு அவர் தான் இந்த விசாரணைகள் நடத்தி இருக்காரு. இவர்கிட்ட இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைய இவர் பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. மோரல் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும் உதயகம்மன் பிள்ளை யாரு, வாயில இருந்து வர வார்த்தைகள் உண்மையா பொய்யா, அது நினைக்க நம்ம மக்களுக்கு தெரியும். ஆமா, நான் கூட என்னோட நிகழ்ச்சிகள் அவரை பத்தி பேசும்போது கீழே வந்து அழகா வர்ணிச்சுட்டு போவாங்க உதயகம்மன் பிள்ளைய பார்த்து. அதனால கவலைப்படுத்த நம்ம மக்கள் தெளிவா இருக்காங்க, அவங்க மக்கள் தெளிவா இருந்தா சரி. இப்படியான பின்னணியில இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா, இந்த சுகாதார அமைச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி தான் எனக்கு இந்த தகவல் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னும், இப்ப அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர் முன் வச்சிருக்காரு உதயகம்மன் பிள்ளை. அவர் சொன்னது தப்பு கிடையாது, நீங்க வந்து சொன்னதுங்கிறது யாரும் கண்டுபிடிக்கிறாங்களா, அது அவரோட சோர்சஸ வெளியில சொல்ல மாட்டேங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படிங்கிறது தான். சோ இந்த மாதிரியான தகவல்கள் தான் உதயகம்மன் பிள்ளை விஷயத்திலையும் இந்த ரங்கராஜபக்ஷ விஷயத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில வந்து இன்றைய தினம் பாராளுமன்றம் நடக்குது. ஆமா, ரொம்ப இதா போய்கிட்டு இருக்கு. சரி, எனக்கு உங்களோட ஒரு மிக முக்கியமான தனிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, நான் பொதுவாவே கேட்கிறேன், இந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எப்படி சொல்ல முடியும், அது நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா முன்னுக்கு வர நாட்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்க போகுது. இன்னைக்கே டாலர் என்னன்னு பாத்தீங்கன்னா 345 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்கு. இது நல்ல அடையாளம் இல்ல. இது வந்து ரொம்ப நெருக்கடியான காலப்பகுதி. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஜனாதிபதி அன்ரோவா இருக்கலாம், மத்திய வங்கி ஆளுநராக இருக்கலாம், இவங்களா சொல்றாங்க நாட்டை விழுகிறத நாங்க விட மாட்டோம். இது வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இடம்பெற போர் ஒரு பிரதான காரணமா இருக்கு. இதனால ஏற்பட்ட எரிபொருள் விலை மாற்றம், அதுல வந்து வளைகுடா நாடுகள்ல இலங்கை புலம்பெயர்ந்து இருக்காங்க தானே, நம்ம நாட்டுல இருந்து தொழில் வாய்ப்புக்காக போனவங்களுக்கு எல்லாம் ஜாப் இல்லை.
அப்ப அவங்களால நாட்டுக்கு பணம் அனுப்ப முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இப்ப இந்த மாதிரி பல காரணங்கள். அதே மாதிரி ஏர்போர்ட் வான் ரீதியான போக்குவரத்து எல்லாம் தடையாகி இருக்கு. இதனால சுற்றுலா பயணிகளுடைய வருகை நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம இலங்கையின் ரூபாய் பெருமதியை வந்து வீழ்ச்சி அடைய செய்து டாலருடைய பெருமதி அதிகரிக்குது. இது ஒரு நெருக்கடி தான், இல்லைன்னு இல்லை. அதை நீ சரியா மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. ஆனா நினைக்கிறேன் இந்த வாரத்துல இருந்து நிறைய கட்டுப்பாடுகள் வரப்போகுது. அதுக்கு நம்ம மக்கள் தயாராக்கணும். எதுவும் பள்ள கடிச்சும் சரி வராது, ரோட்டுக்கு இறங்கியும் சரி வராது. காரணம் உலக நடப்பு. நரேந்திர மோடி இந்திய பிரதமரே ஏற்கனவே ரெடி ஆயிட்டாரு. அவருடைய வாகன பேரணியே ஒரு வாகனத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. 1-2 வாகனம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் ரொம்ப கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம மாதிரி சிறிய நாடுகள் எவ்வளவு யோசிக்கணும். இன்னும் ஆனா இன்னமும் ஆயத்தம் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் கட்டுப்பாடுகள் எதுவும் வரல. ஆனா இந்த வாரத்துக்குள்ள ஏதாச்சும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் முதல் சொன்ன கதைக்கு வரேன். என்னன்னா, இந்த பார்லிமெண்ட்ல இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். என்னன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஒரு தனிநபர் கொழும்புல வாழ்றதுக்கு வந்து 16,550 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ டாலர் ரேட் கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு வந்து 365 ரூபாய், கிட்டத்தட்ட 355 ரூபாய் போகுது. இந்த டாலர் ரேட் குறைஞ்சிருக்கு இலங்கை ரூபாவோட பெருமதி. அப்போ இந்த முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரு, இப்போ அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட இறக்குமதி செய்யறாங்க இல்லையா, இந்த உணவுப் பொருட்களோட விலையும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. நேற்று தினம் பால்மாவோட விலையும் அதிகரிக்கும். இறக்குமதி செய்யறது எல்லாமே இனி அதிகரிக்கப்படுது. கூடாது, அதனால அதிகரிக்கும். அப்ப இந்த டாலர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நாட்டுல இந்த கிரைசிஸ் ஒண்ணு உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை முஜிபுர் ரஹ்மான் முன் வச்சிருக்காரு. இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு பார்லிமெண்ட்ல அரசாங்க அமைச்சர்கள் யாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்கல. ஆமா, அவங்களோட பதில் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படி ஒரு கிரைசிஸ் வராது அப்படின்னு. ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது விளங்குது, யாரும் மறைக்க முடியாது. நான் டாலருடைய ரேட்டை வச்சு பார்க்கும்போது தெரியுது முன்னுக்கு பெரிய அடி ஒண்ணு வாங்க போறோம். அதுக்கு நாங்க எப்படி சேஃப்டியா இருந்துக்கணும் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த எரிபொருள் விலை அப்படிங்கிறதும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப பெட்ரோல் டீசல் விலை கூட்டும் போது கவர்மெண்ட் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு நஷ்டம் வந்தது இல்லையா, அதையும் இதுல கவர் பண்ண போறாங்க அப்படின்னு தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்து பெட்ரோலோட விலை 500 ரூபாயும் தாண்டக்கூடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சோ கவர்மெண்ட் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிற தொடர்பா இன்னும் எந்த விதமான, நீங்க சொன்னதுதான், இன்னும் எதுவுமே சொல்லல. ஆனா திடீர்னு இந்த கோட்டாபய ராஜபக்ஷவோட ஆட்சி காலத்துல நடந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கான முன்னாயத்தங்களை இந்த அரசாங்கம் எப்படி எடுக்க போகுது, என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க போறாங்க அப்படிங்கறதான் ரொம்ப அவதானிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் எப்படி அனௌன்ஸ் பண்ண போகுது இந்த விஷயத்த, அதையும் மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏன்னா எதையுமே கண்டென்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்தரப்பு ஒரு பக்கம் கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா விழுவும் நாடு எப்ப விழுவுன்னு. ஆனா அரசாங்கம் அவங்களுக்கு கண்டனம் கொடுத்துடாம அவங்களா எடுத்து இதை செஞ்சு மேனேஜ் பண்ண வேண்டியது பெரிய பொறுப்புன்னு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆனா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல நெருக்கடிகள் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். டித்வா சூறாவளியா இருக்கலாம், அதுக்கு முன்னுக்கு இருக்க பிரச்சனை, பிறகு பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தும் ஏதோ உனக்கு நோக்கி முயற்சிக்கிறாங்க. அதுக்கு நாட்டு மக்களும் சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒரு கடமை. இப்ப எதிர்கட்சிகள் அவங்க என்ன பாக்குறாங்க, நாடு விழுகுது எப்ப, அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. சில பேர் இருக்காங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது, அப்புறம் அடிச்சு அதனால இவங்க வெளியில சொல்லாட்டியும் உள்ளக்குள்ள இருக்கும், அப்படியே கவர்மெண்ட் எப்படியாச்சும் வீழ்த்தி மாத்திட்டு போனோம். சாமர சம்பத்தெல்லாம் நெட் சொன்னாரு, இந்த அரசாங்கத்தை அனுப்பதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் உள்ளுக்கு இல்லாட்டி இவங்க வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க, நான் வெளியே இருந்துதான் இவங்களுக்கு சந்தோஷம் அப்படி இப்படின்னு காய்க்கிறாரு. அந்த மாதிரி பல பேருடைய எண்ணங்கள் இருக்கு. அரசாங்கத்தை கவிழ்க்கணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறது எதிர்த்தரப்போட ஒரு கொள்கையா இருக்கு. அதுக்காக எதனாலும் நடக்கலாம். ஆமா, ஆனா டில்ஷன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த அரசாங்கத்துல ஜனாதிபதி மட்டும் தான் இதுக்கு ட்ரை பண்றாருங்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. மத்தவங்க யாருமே பேர் இருக்காங்க, அதுல 159 பேரும் ஆக்டிவா இருக்காங்களா, அது ஒரு கேள்விக்குறி தான். ரைட், எல்லாருமே இந்த அரசாங்கத்தை காப்பாத்திக்கிட்டு நாட்டை காப்பாற்றணும், நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விதான். அதுல டவுட்ஸ் இருக்கு. அதான் மக்கள் வந்து இப்ப இருந்தே சிக்கனமா எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதார செலவுகள் ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படிங்கறது தான் எங்களால சொல்ல முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். ஆடம்பரத்தை குறைத்து அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டோம்னா சரி. அந்த ஒரு இன்னொரு கிரைசிஸ் வராம இருக்கணும் அப்படின்னா நாங்களுமே முன்னாடி விட்ட பிள்ளைய இப்ப விடாம இருந்தோம்னாலே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். சோ இன்னைக்கு எவ்வளவுதான்
அவ்வளவுதான். ஆமா. இதுவே பெருசுதான். என்ன ஒரு 6 ஹவர் பேசிட்டோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க வந்து முக்கியமா இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து நீங்க எங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னமா உங்களோட கருத்துக்கள், உங்களோட பிரச்சனைகள், இனி என்ன கேள்விகள் இருக்கு ஆமா நிச்சயமா சொல்லுங்க. நாங்க அடுத்த நிகழ்ச்சியில நாங்க சேர்த்துக்கிறது ட்ரை பண்ணுவோம். வளமையாவே அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நாங்க டெய்லி நாங்க பேசுவோம், நீ இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தொடர்பாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, நாளைக்கும் நாங்க பேசுவோம். கட்டாயம். ஓகே அப்ப நன்றி. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.